Circular seating arrangement video 7 S, T, U, V, W, X, Y and Z 8 பேர் are sitting around a circle area with equal distance among each other but not necessarily in the same order. Only 2 people face the center and the rest face outside. இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கு ப்ராப்ளம் எல்லாமே எல்லாரும் ஃபேஸ் பண்ணி சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்க மாதிரி தான் பார்த்தோம். இல்லைன்னா அது எல்லாருமே அவுட் சைடு. ஆனால் இதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேர் ஃபேஸ் த சென்டர் அண்ட் மிச்சம் 6 பேர் அவுட் சைடுன்னு கொடுத்துருக்கு. அதனால இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கணக்கு தான், நல்லா யோசிச்சு போடணும். 2 பேர் வந்து உள்நோக்கி உட்கார்ந்துருப்பாங்க, மிச்சம் 6 பேரும் வெளிப்பார்வை பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. சரி, இப்போ யார் யார் உள்ள இருக்கா யார் யார் வெளியில இருக்கான்னு தெரியல. நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன்ஸா பார்ப்போம். Y sits second to left of W. இதெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா யார் உள்ள உட்கார்ந்துருக்கா யார் வெளியில எல்லாரும் உள்ள உட்கார்ந்துருந்தா நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல எல்லாரும் வெளியில பார்த்த மாதிரி இருந்தா நம்ம இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா 2 பேர் உள்ள பார்த்து 6 பேர் வெளியில இருக்காங்கன்னு சொல்லும் போது இதை வச்சு நம்ம இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த லாஸ்ட் லைனுக்கு வரோம் பாருங்க. both the immediate neighbors of X face the center. அப்ப எக்ஸ்ன்னு ஒருத்தர் இங்க இருப்பாரு, எக்ஸ்ன்னு ஒருத்தர் இங்க இருக்காரு இல்லையா, இது எக்ஸ்ன்னு நம்ம இவரை வச்சுக்குவோம். ஏன்னா எக்ஸ் வெளியில இருக்காரு, அப்ப அவருடைய நெய்பர்ஸ் தான் சென்டரை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 2 பேர் தான் சென்டரை ஃபேஸ் பண்ணணும், அந்த 2 பேரும் எக்ஸோட நெய்பர்ஸ். அப்ப எக்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கவரும் இந்த பக்கம் இருக்கவரும் ஃபேஸ் பண்றாரு. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆரோ வெளியில போட்டுட்டு இவங்க 2 பேரும் எக்ஸ்ன்னு நான் இவரை எடுத்துக்கிட்டேன், எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க 2 பேரும் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறத போட்டுக்கிட்டு இப்போ லெஃப்ட் லைட் வந்து நம்ம அந்த குறுக்கு வழி ஒன்று ஃபாலோ பண்ணுவோம்ல, இந்த கிளாக் வைஸ்ல பார்க்கணும், லெஃப்ட் ஆஃப்னா மாற்றி எடுத்துக்கணும். அதெல்லாம் இதில் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நான் வந்து இதில் ஒவ்வொருத்தருக்கும் லெஃப்ட் ரைட் இப்படி வெளியில் உட்கார்ந்துருக்கையில் ஒருத்தரோட வலதுகை இப்படி இருக்கும், இடதுகை இப்படி இருக்கும் வெளியில் பார்த்து உட்காரையில. அதே மாதிரி எல்லாருக்கும் போட்டுவாரு. வெளியில பார்த்து உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு இங்கிட்டு வலதும் இங்கிட்டு இடது இருக்கும். நம்மளே உட்கார்ந்து பாருங்க ஒரு டைனிங் டேபிள்ல, இவர் வலது இவருடைய இடது. இது வெளியில பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், இது வந்து வலது, நம்ம உட்கார்ந்து பார்த்து நம்ம இமேஜின் பண்ணி எழுதலாம், இது இடது. அது மாதிரி இது வலது, இது வந்து இடது, ரைட்டு லெஃப்ட். அது மாதிரி இவரும் வெளியில பார்த்து உட்கார்ந்து இருக்காரா, அப்ப இவருக்கு ரைட் வந்து எங்க இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கும், இவருக்கு ரைட் வந்து இங்க இருக்கும், இவருக்கு லெஃப்ட் வந்து இங்க இருக்கும். நம்ம உட்கார்ந்து பார்த்தா தெரியும். அப்படி ஒருத்தர் திரும்பி அந்த பக்கம் உட்கார வச்சு பாருங்க, அப்ப அவருக்கு ரைட் லெஃப்ட். இப்ப உள்ள இருக்காரா, இவர் உள்ள பார்த்து உட்கார்ந்து இருந்தாருன்னா இவருடைய ரைட் இங்க இருக்கும், இவருடைய லெஃப்ட் இங்க இருக்கும். இது வந்து எல்லாரும் ஒரே திசையா இருந்தா நம்ம இதை நோட் பண்ணவே தேவையில்லை, நம்ம இந்த லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் வச்சு போட்டுடலாம் ஷார்ட்கட்டை வச்சு. ஆனா இது 2 பேர் உள்ளேயும் 6 பேர் வெளியில இருக்கிறதுனால இதை நம்ம பார்க்கத்தான் வேணும். இப்ப இவர் உள்ள உட்கார்ந்து இருக்காரா, அப்ப இவருடைய ரைட் வந்து இங்க வரும், இவருடைய லெஃப்ட் இங்க வரும். இதை போட்டுக்கிட்டாதான் நம்ம அடுத்தே ப்ரொசீட் பண்ண முடியும். இப்ப இதை மட்டும் இந்த லாஸ்ட் இதை வச்சு இதை லாஸ்ட் முடிச்சுட்டே பாருங்க. எக்ஸுங்கிறவரை அப்ப வெளியில பார்த்து உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு பக்கத்துல உள்ள 2 பேர் தான் சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம மேக்சிமம் 2 பேர் தான் சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காரலாம். அந்த 2 பேரும் எக்ஸுக்கு பக்கத்துல உள்ளவங்க, இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் உள்ளவங்க. ஆனா யாருன்னு தெரியல. அப்ப நம்ம இப்ப ஒரு ஆளை தான் உட்கார வச்சிருக்கோம். அடுத்து யாரை உட்கார வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இங்க வந்து Y sits second to the left of W. S, இங்க ஒரு S வருது, இங்க ஒரு S வருது. இந்த மாதிரி S நிறைய வர்றதுனால நம்ம Sல இருந்து ஆரம்பிப்போம். சப்போஸ் எஸ்ஸை நான் வந்து இங்க போடுறேன்னு வச்சுக்கோ, ஒரு இமேஜினேஷனுக்கு தான் எஸ் இங்க போடுறேன்னா நமக்கு எஸ்ஸுக்கு T sits to immediate right of S. எஸ்ஸோட ரைட்ல T உட்கார்ந்துருக்காருன்னு வரணும். அப்ப எஸ்ஸோட ரைட் சைடு இது, எஸ்ஸோட ரைட் சைடு T உட்கார வைக்க முடியாது, ஏன்னா எக்ஸ் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எஸ்ஸுக்கு இந்த பொசிஷன் ஆப்டுக்கிறேன், இந்த பொசிஷன்ல எஸ்ஸை உட்கார வைக்க முடியாது. சரி, நான் எஸ்ஸை இந்த பொசிஷன்ல உட்கார வைக்கிறேன். எஸ்ஸுக்கு ரைட்ல T இருக்காருன்னு போட்டாச்சு. அப்ப எஸ்ஸுக்கு ரைட்ல T இங்கே உட்கார வைக்கலாம். இங்க இடம் இருக்கு, ஆனா இங்க இடம் இல்லை, அதனால இங்க உட்கார வைக்க முடியாது. எஸ்ஸுக்கு ரைட்ல T உட்கார வச்சாச்சு. அடுத்து வந்து எஸ்ஸுக்கு பாருங்க, எஸ் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஒய், ஒய்யோட லெஃப்ட்ல எஸ் உட்கார்ந்து இருக்காருன்னு வருது செகண்ட். அப்ப எஸ் வந்து ஒரு இடம் விட்டு தான் ஒய் உட்காரணும். எஸ்ல இருந்து ஒரு இடம் விட்டு ஒய் இங்க உட்காரலாம், இல்ல இங்க உட்காரலாம் இல்லையா. ஒய் வந்து இங்க உட்காரலாம், இல்ல இங்க உட்காரலாம் ஒய். ஆனா T is not an immediate neighbor of Y. அதனால Y வந்து இங்க உட்கார வைக்க முடியாது, ஏன்னா அவர் T க்கு பக்கத்துல வரமாட்டார். அப்போ Y இங்கே தான் உட்கார வைக்கலாம்.
அப்படி உட்கார வைக்கும் போது பார்த்தா ஒய்யோட ரைட்ல எஸ் வந்துடுறாரு. ஆனா நமக்கு எப்படி வரணும்? ஒய்யோட லெஃப்ட்ல தான் எஸ் வரணும். அப்ப இங்க எஸ் உட்கார வைக்க முடியாது. எஸ் இங்க எஸ் உட்கார வைக்கல, டி இங்க உட்கார வைக்க முடியல. அதனால இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல உட்கார வச்சு டி இங்க உட்கார வச்சுட்டு ஒய் இங்க போட முடியாது. ஏன்னா டிக்கு பக்கத்துல ஒய் உட்காரக்கூடாது. அப்ப ஒய்ய இங்க போட்டோம்னா ஒய்யோட ரைட்ல எஸ் உட்கார்ற மாதிரி வந்துடுது. ஆனா ஒய்யோட லெஃப்ட்ல தான் எஸ் உட்காரணும். அதனால இதுவும் போட முடியும், இந்த ஆப்ஷனும் போட முடியாது. அதனால இதெல்லாம் நம்ம அழிச்சிடலாமா? இந்த இடத்துல எல்லாம் உட்கார வைக்க முடியாது. எஸ் இந்த இடத்துலயும் உட்கார வைக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு இடமும் எஸ் உட்கார வைக்க முடியாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துலயும் உட்கார வைக்க முடியாது, இந்த இடத்துலயும் உட்கார வைக்க முடியாது. சப்போஸ் இங்க உட்கார வைக்கிறேன்னு வைங்க, எஸ்ஸோட ரைட்ல டீயை உட்கார வைக்கிறேன். டீக்கு பக்கத்துல ஒய் உட்காரக்கூடாது. ஒய் இங்கதான், ஏன்னா ஒய் எப்பவும் ஒரு இடம் தள்ளி தான் உட்காரணும். அப்போ ஒய்யை இங்க உட்கார வைக்க முடியாது, ஏன்னா எக்ஸ் இருக்காரு. அப்ப நான் இந்த ஆப்ஷனும் நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால இங்கேயும் நான் அழிச்சேன். இங்கேயும் எஸ் உட்கார வைக்க முடியாது. சரி, நான் இங்க உட்கார வைக்கலாமான்னு பார்க்கும்போது எஸ்ஸோட ரைட்ல டி உட்காரணும். அப்ப எஸ்ஸோட ரைட்ல டி இங்க உட்கார்ந்துருவாரு. எஸ்ஸோட ரைட்ல தானே டி உட்காரணும், அதனால இங்க உட்கார்ந்துருவாரு. ஆனா எஸ் டிக்கு பக்கத்துல ஒய் இருக்கக்கூடாது, இருக்காது. அப்ப இங்க ஒய் உட்கார வைக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். இங்க ஒய் உட்கார வைக்க முடிஞ்சா ஒய்யோட ரைட்ல தான் திரும்பவும் எஸ் உட்கார வைக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் இசட்னு கொடுத்துருக்கு. எஸ்ஸுக்கு இசட்டுக்கும் ஒரு நடுவுல 1% தான் உட்காரலாம். இங்க ஒய் உட்கார வச்சுட்டா இங்க இசட் உட்கார வைக்கலாம். ஆனா ஏற்கனவே எக்ஸ் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இதுவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மேலும் ஒய்க்கு ரைட் வந்துடுறாரு எஸ். அப்ப இந்த இடமும் நம்ம யூஸ் பண்ண முடியாது எஸ்ஸுக்கு. இது வேற வழி இல்லை. இந்த ப்ராப்ளம் இப்படிதான் போட்டு பார்க்கணும். அப்ப எஸ்ஸுக்கு இங்க உட்கார வைக்க முடியாது, ஏன்னா டீயை இங்க உட்கார வைக்க முடியாது. இங்க உட்கார வைக்க முடியாது, ஏன்னா ஒய்யை இங்க உட்கார வச்சா ஒய்யோட ரைட்ல இருக்காரு. டி இங்க உட்கார்ந்து இருப்பாரு, ஒய்யை இங்க உட்கார வைக்க முடியாது. இங்க உட்கார வச்சோம்னா ஒய்யை இங்க உட்கார வச்சா இசட் இங்க உட்கார வைக்க முடியாது. அது மாதிரிதான் எஸ் இங்க உட்கார வச்சுட்டு ஒய்யை இங்க உட்கார வச்சு இசட்டை இங்க உட்கார வைக்க முடியாது. ஏற்கனவே எக்ஸ் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நமக்கு இருக்கிறது இந்த 3 ஆப்ஷன் தான். இதை ட்ரை பண்ணுவோம். இப்ப எஸ் நான் இங்க உட்கார வைக்கிறேன். எஸ்ஸோட ரைட்ல டீயை உட்கார்ந்து வச்சிடணும். டீக்கு பக்கத்துல ஒய் வரக்கூடாது. அப்ப ஒய் இங்கதான் வரணும். ஏன்னா எஸ்ஸுக்கு ஒரு இடம் தள்ளி தான் ஒய் வரணும். இங்கிட்டு தள்ளி வச்சு உட்கார வைக்க முடியாது, டீக்கு பக்கத்துல வர முடியாதுங்கிறதுனால எஸ்ஸுக்கு ஒரு இடம் விட்டுட்டு இங்க உட்கார வைக்கிறேன். ஏன்னா எஸ் செகண்ட்னு வந்திருக்கிறதுனால நான் ஒரு இடம் விட்டு இங்க உட்கார வைக்கிறேன். இப்ப பார்த்தா ஒய்யோட லெஃப்ட்ல எஸ் உட்கார்ந்துட்டார். இப்ப ஒய்யோட லெஃப்ட்டுக்கு எஸ் வந்துட்டாரு. அதனால இது கரெக்ட். இன்னொன்னு என்ன, எஸ் ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் இசட். அப்ப எஸ்ஸுக்கு இசட்டுக்கு நடுவுல 1%னா ஒரு இது தள்ளி இங்க இசட் உட்கார வைக்க முடியாது. அப்ப நான் இங்க உட்கார வச்சிடுறேன். அப்ப நான் இப்ப என்னென்ன முடிச்சிட்டேன்? டி சிட்ஸ் இமீடியட் ரைட் முடிச்சிட்டேன், எஸ் சிட்ஸ் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய் முடிச்சிட்டேன், ஒன்லி 1% பிட்வீன் எஸ் அண்ட் இசட் முடிச்சிட்டேன், டி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஒய் முடிச்சிட்டேன். இந்த 4மே எஸ் இங்க உட்கார வச்சாதான் வருது பாருங்க. எஸ் எஸ்ஸோட ரைட்ல டி, டீக்கு பக்கத்துல ஒய் உட்காரக்கூடாது. ஆனா எஸ் ஒரு இடம் தள்ளி ஒய் உட்காரணும். அப்ப இந்த பக்கம் பாக்குறேன், இந்த பக்கம் ஒரு இடம் தள்ளி ஒய் வருது. ஆனா ஒய்க்கு லெஃப்ட்ல தான் எஸ்ஸும் வருது, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எஸ்ஸுக்கு இசட்டுக்கு நடுவுல ஒரு ஆள் தான், அதையும் உட்கார வச்சாச்சு. டி ஒய்க்கு பக்கத்துல உட்கார வைக்கல. அடுத்து வி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஒய். அப்ப வி இங்க உட்கார முடியாது, இங்கிட்ட எங்கிட்டாவது வரணும். வி இங்கிட்ட எங்கிட்டாவது வரணும். டபிள்யூ ஒன்னு வரணும், யூவிடபிள்யூ வரணும். இந்த அதுக்கு பாருங்க, ஒய் சிட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் டபிள்யூ. அப்ப ஒய் இங்க இருக்காரு, டபிள்யூவோட லெஃப்ட்ல ஒய் உட்காரணும். அப்ப ஒரு இடம் விட்டு உட்காரணும். டபிள்யூ உட்கார்ந்த பிறகு அவருடைய இடது பக்கம் ஒய் ஒரு இடம் விட்டு உட்காரணும். டபிள்யூ உட்கார்ந்த பிறகு அவருடைய இடது பக்கம் ஒய் ஒரு இடம் விட்டு உட்காரணும். இங்க ஒரு இடம் விட்டுனா இங்க அவருக்கு இடம் இல்லை, இங்க ஆனா இடம் இருக்கு. இப்படி உட்கார வச்சோம்னா டபிள்யூட இடது பக்கம் ஒரு இடம் விட்டு ஒய் உட்கார்ந்துருக்காரு. ஒய் ஒரு இடம் விட்டு இங்க உட்கார்ந்த முடியாது, இங்க டபிள்யூ உட்கார வைக்க முடியாது, ஏன்னா எஸ் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இங்க உட்கார வச்சோம்னா டபிள்யூல இருந்து ஒரு இடம் விட்டு எஸ் ஒய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இதுவும் நம்ம போட்டுட்டோம். அப்ப வி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஒய்னா வி இங்க போடக்கூடாது, வி இங்கதான் போடணும். இருக்கிறது 2 இடம். அப்ப விட்டு போன யூவை இங்க போடணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும், எஸ்ஸை நீங்க லொக்கேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டா வரும். இந்த மாதிரி தான் இதுக்கு லொக்கேட் பண்ணணும். இதுக்கு லெஃப்ட் ரைட் எழுதி தான் போட முடியும், ஏன்னா இதுல பல டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இதை எழுதி தான் போட முடியும். அடுத்து உள்ள கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். Who is sitting to immediate right of Z? Zக்கு ரைட்ல யார் உட்கார்ந்திருக்கா? V. Zக்கு ரைட்ல யார் உட்கார்ந்திருக்கா?
இசட்டுக்கு ரைட்ல வி உட்கார்ந்துருக்கார். இந்த லெஃப்ட் ரைட் எழுதுனால நம்ம ஈஸியா போட முடியுது. வாட் இஸ் டீஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்? ஒய்யை பார்க்கும்போது டி எங்கே இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யை பார்க்கும்போது டி வந்து 1 2 இடம் விட்டு 3வது இடத்துல இருக்காரு. ஒய்யோட லெஃப்ட்ல இருக்காரு. ஒய்யோட லெஃப்ட்ல இருக்காரு. அதனால நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒய்யோட லெஃப்ட்ல இருக்காரு பாருங்க. லெஃப்ட்ல தான் லெஃப்ட் பக்கம் டி உட்கார்ந்து இருக்காரு 3வது இடத்துல. அப்ப எப்படி எழுதணும்னா third to the t is third. 3வது இடத்துல இருக்காரு. நடுவுல 2 பேரை விட்டுட்டு 3வது இடத்துல இருக்காரு. third to the left of y. yக்கு இடது பக்கம் 2 இடம் விட்டுட்டு 3வதுல இருக்கார். Who are the immediate neighbors of x? y யும் w. y w தான் இவருடைய immediate neighbors of x. 4 of the following are alike. Which one does not belong to the group? z t y v x. z t y v x. z வந்து வெளியில பார்க்கறாரு, t வெளியில பார்க்கறாரு, y தான் உள்ள பார்க்கறாரு, v வெளியில பார்க்கறாரு, x வெளியில பார்க்கறாரு. இதுல இந்த ஒய்யை தவிர மிச்ச எல்லாரும் வெளியில பார்க்கறாங்க. அதனால ஒய் தான் அலைக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சரும் பண்ண தெரியும். நம்ம பார்த்ததுல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குது இதுதான். ஏன்னா எஸ் ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு பார்த்துதான். ஏன்னா எஸ் தான் நிறைய வருது பாருங்க. அதனால எஸ் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உட்கார வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். அதனால கொஞ்சம் கவனமா போட்டு பாருங்க.